உங்களோட ஷேர்ஸ் ஃபோக்கஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த ஏர்டெல் நிறுவனத்தோட ஷேர்ஸை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. வர அப்கமிங் டேஸில் இந்த ஷேருக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏர்டெல் நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கன் பில்லியனியரான எலான் மஸ்க் அவரோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி தரக்கூடிய ப்ராஜெக்டான ஸ்டார்லிங்க் ப்ராஜெக்டை இந்தியாவில் வழங்குறதுக்கான டைப்பை வந்து அவங்க ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு கூட வந்து ஏர்டெல் நிறுவனம் பண்ணிக்கிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் மூலமாக ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்டை வந்து இந்தியாவில் ஏர்டெல் நிறுவனம் வழங்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, ரிமோட் ஏரியாஸஸ்க்குலாம் வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இதன் மூலமாக தர முடியும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து உலக நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா, சில கண்ட்ரீஸில் வந்து இந்த ஸ்டார்லிங்க் நிறுவனத்துக்கான வரவேற்பு நல்லாவே இருக்குது. அதுக்கு காரணம் வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வந்து சேட்டலைட் மூலமாக வழங்கக்கூடிய அந்த ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வந்து நல்லாவே இருக்குதா சொல்லி நிறைய நாடுகளில் வந்து இந்த நிறுவனத்துக்கு வந்து இந்த ஸ்டார்லிங்கோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நல்லா வரவேற்பு இருக்குது. ஸோ இப்போ இந்தியாவிலேயும் வந்து பார்த்திங்கன்னா, அதை வழங்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டியை வந்து ஏர்டெல் நிறுவனம் அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஏர்டெல் நிறுவனத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் தான். நீங்கள் ஒரு ஏர்டெல் ஷேர் ஹோல்டராக இருந்தால் இது வந்து உங்களுக்கு ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸாக தான் இருக்க போகுது. இந்தியாவில் உள்ள ரிமோட் ஏரியாஸில் இருக்கக்கூடிய எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் மற்றும் ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இன்டர்நெட் ஃபெசிலிட்டிங்கிறது வந்து இன்னும் எட்டாக்கணையாக இருக்குது. சப்போஸ் இந்த ஏர்டெல் நிறுவனம் மட்டும் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டாக தான் இருக்க போகுது, போத் ஏர்டெல் நிறுவனம் மற்றும் ரிமோட் வில்லேஜஸ்க்கு. அவங்களோட காம்படிட்டர் யாரான ஜியோ கூட வந்து இவங்களால நல்லாவே காம்படிட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் நிறுவனத்துக்கு மேலே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதன் காரணமாக அப்கமிங் டேஸில் வந்து இந்த நிறுவனத்தோட ஷேர்ஸ்க்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களை ஸ்டாக்ஸ் டு ஃபோக்கஸ் வாட்ச் லிஸ்ட்டில் இந்த ஏர்டெல் நிறுவனத்தோட ஷேர்ஸை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.